ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஓட்ஸ் இட்லி, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதில் நம்ம ஓட்ஸை வறுத்துக்கணும். இது நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் எடுத்துருக்கேன், குயிக்கர் ஓட்ஸ். வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, கேரட் திருவுனது இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு ரவை, 1 கப் ஓட்ஸ் எடுத்தால் 1/2 கப் ரவை மாதிரி போட்டு வறுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இந்த ஓட்ஸை லைட்டாக பொடிச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த வறுத்த ரவையோடு இந்த பொடித்த அந்த ஓட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறினதும் 1 கப் அளவு தயிர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது அப்படி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். இந்த மிக்சருக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டு அப்புறம் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 கப் தயிர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி பதம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்படி பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணுறேன். அப்படி ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா நிறைய தண்ணி ஆகிடும். அப்புறம் நீங்கள் அது தோசை தான் ஊற்ற முடியும், இட்லி ஊற்ற முடியாது. தோசை ரொம்ப நல்லா இருந்து, இட்லி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது புளிச்ச மோர் இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி ஒரு கொஞ்சம் நேரம் செட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஈனோ சால்ட் போட்டு இட்லி ஊற்ற வேண்டியதான். உங்கள்கிட்ட அப்படி ஈனோ ஃப்ரூட் சால்ட் இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா போட்டு கூட இதை மேக் பண்ணலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார், சட்னி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.